Hi friends, welcome to VividTech. நம்மள நிறைய பேர் வந்து HDFC பேங்க்ல வந்து அக்கவுண்ட் வந்து வச்சிருக்கோம். ஸோ அந்த அக்கவுண்ட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக நம்ம மொபைல் ஆப் வந்து HDFC பேங்க் ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் HDFC பேங்க் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி ஓப்பன் ஆகினாலுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற ஒரு மெசேஜ் காட்டி ஆப் வந்து க்ளோஸ் ஆகுது. இல்லாட்டி நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஆட்டோவாகவே க்ளோஸ் ஆகிறது. இல்லாட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் இந்த ஆப்பை வந்து சரியாக யூஸ் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் HDFC பேங்க் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? அந்த கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ குறைச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலமாக உங்கள் கம்ப்யூட்டரில் ஏற்படுற ப்ராப்ளம்ஸையும் மொபைலில் ஏற்படுற ப்ராப்ளம்ஸையும் நீங்களே சால்வ் பண்ணிக்கிறதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. உங்கள் மொபைலில் HDFC பேங்க் ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் HDFC பேங்க் ஆப் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமானுச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட நம்ம பேங்கிங் ஆப்ஸ் எல்லாம் ஏதாவது யூஸ் பண்ணுவோமானுச்சுன்னா கண்டிப்பாக எப்பயுமே அந்த ஆப்பை வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்புமே இந்த இடத்துல தான் காட்டும். ஸோ இந்த மொபைலில் லோட் ஆகி கொண்டு இருக்குது. லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் நீங்கள் HDFC அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி HDFC ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு திரும்ப வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் ஹோம் பேஜுக்கு போயிட்டு HDFC பேங்க் ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப என்ன மாதிரி இந்த ஆப் இருந்துச்சோ அதே மாதிரியான கண்டிஷனில் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகுன அப்புறமா நீங்கள் இந்த இடத்துல ஸ்கிப் இன்ட்ரடக்ஷன் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து அந்த மொபைலில் வந்து எலோ பண்ண கேட்குது. இப்போ வந்து உங்கள் கஸ்டமர் ஐடியையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்கள் லொக் ஆகிக்கொள்ள முடியும். அப்படி லொக் ஆகின அப்புறமா யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் நீங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத. அப்பையும் சால்வ் ஆகி இல்லாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் ஆப்டிமைசர் அப்படின்ற ஒரு டூல் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணி சின்ன க்ளீனப் ஒன்று பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையுமே ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம கண்டினியூஸாக நம்ம மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனாலையுமே நம்ம மொபைலில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது நம்ம கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம மொபைல் வந்து ஸ்லோவாகும், ஸ்ட்ரக் ஆகும். இப்படி ஸ்லோவாகி ஸ்ட்ரக் ஆகிறனாலையுமே இந்த மாதிரியான ஆப்ஸ் வந்து நம்ம மொபைலில் சரியாக ஒர்க் ஆகாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மொபைல் ஒர்க்கை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா HDFC பேங்க் ஆப்பை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக வந்து உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.